சேர்த்துக்கிறேன். கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம போட்ட 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையே போதுமான அளவாக இருந்தது. அதுக்கு மேலே நம்ம சர்க்கரை போட்டோன்னா ரொம்ப ஓவராக திகட்டிடும். அதனால் நான் 4 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அளவுகள் ரொம்ப முக்கியம், அப்போ தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை கூட்டவோ குறைச்சக்கோ செஞ்சுக்கோங்க. இப்போ பாசந்தி ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள், நான் பாசந்தியை கூல் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்லா சில்லுன்னு ஆகிடுது. இப்போ நம்ம வந்து சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு கூலிங் வேண்டாம்னா நீங்கள் வெளியிலே வச்சுடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் தான் பாசந்தி சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன்.